எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க. அவ்வளோ மெமரி கார்டாக யூஸ் பண்ணிட்டேன். என்னடா இது கொடுமை சரவணன், எனக்கே வந்த சத்திய சோதனை. அவ்வளோ மெமரி கார்டு யூஸ் பண்ணிட்டுக்கிறேன் போல இருக்குங்க. அம்மாடி முன்னாடி ஆட்டோ. அவ்வளோ மெமரி கார்டு யூஸ் பண்ணிட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சுங்க. பரவாயில்லைங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்து கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி இப்போ ஸ்டோரேஜ் வந்து மாற்றினோடனே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. உண்மையாக வந்து குட்டுங்க. இதுலேருந்து எப்படி சொல்கிறது, இந்த ஃபோன்லேருந்து சார்ஜ் இதில் ஏற்றினேன். ஃபுல்லாக 100% ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு 20 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பத்தலைன்னா இதுலேருந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, முன்னாடி வந்து மொபைல் சார்ஜர் இது, பைக் சார்ஜர் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து நம்ம டேரெக்டாக வந்து அம்மாடி டேய் எங்கடா வரடி நதிக்கு செத்துருப்பேன்டா. இல்லைங்க, மரணம் தப்புனா கரணன்ற மாதிரி. ஓகேங்களா, இப்படி தான் நல்லா போயின்னு இருந்தாங்க. நான் கஸ்டமரை பிக்கப் பண்ணி போயின்னு இருந்தேன். திடீர்னு வந்து அந்த ஒரகடம் ரோட்லேருந்து இன்னும் ஐ கிராஸு. ஓகேங்களா, நான் ஓட்டின்னு போன பாருங்க அதே வண்டி. ஆனால் கலர் மட்டும் வேறு, ஒயிட் கலரு. சல்லுன்னு ஏறிச்சு. ஓகேங்களா, இந்தாண்ட வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுச்சு. ஓகேங்களா, நான் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு வேன் போச்சு. ஓகேங்களா, அந்த காரு சல்லுன்னு ஏறிச்சு பாருங்க. அப்படியே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படி அணைச்சி விட்டு அப்படி போச்சு பாருங்க வண்டி. இன்றைக்கி ஐ கிராஸு காலி தாண்டா நினச்சேன் அப்படியே. ஓகேங்களா, ஒரு செகண்டு தாங்க, பார்த்து ஓட்டுங்க வண்டிலாம். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். பிகிலு நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த ஜூஸ் காரில். ரொம்ப சாமி, சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் பிகிலு. கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி. உயிர் நம்ம கையில், நம்ம உயிரை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேங்களா, கை கால் நல்லா இருக்கணும். ஓகேங்களா, உடம்புல கண் கை கால் எல்லாம் நல்லா இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளை நம்ம முதல்ல நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் யாரும் நம்மளெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம பார்த்துக்கினா தான் உண்டு. கை கால் ரொம்ப முக்கியம் பிகிலே. ஓகேங்களா, பார்த்து சேஃப்டியாக சுகாதாரமாக வண்டி ஓட்டுங்க. எங்கே விட்டனே நான் மறந்துட்டேன். ஓகே, இது அந்த மாதிரி தான் மறந்து போயிடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை ஷெட் அண்ட் அவுட்டார். நம்ம 2 வீலர் எடுத்துகிட்டு டீ காரில் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, நீ வந்துடு ப்ரோ அப்படின்னாரு. நான் சரி டீ காரில் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, நான் வந்துடுறேன் நீ போ அப்படின்ட்டேன். நான் நடந்து போய் 2 வீலர் எடுத்துங்க கேட்டை பூட்டினேன். அவரை பார்த்தேன், டீ காரில் ஆளை காணோம். நேராக பிடின்னு பிடிச்சேன். அடுக்கும்பாரில் போய் சாவி கொடுக்கணும். ஓகேங்களா, சாவி கொடுத்துட்டு அவங்க வீட்டில். அப்புறம் 4:30 மணி ஷோ ஆச்சு. நம்ம வீட்டில் போய் 10 நிமிஷம் தூங்கிட்டு போகலாம். அப்புறம் வந்து நம்ம மெக்கானிக் அண்ணன் கொஞ்சம் காசு தரணும் நம்மளுக்கு. அதனால் மெக்கானிக் கடைக்கு போயிட்டு அவர்கிட்ட காசு வாங்கிக்கணும். அப்படியே போயிடலாம் அப்படின்னு நான் மெக்கானிக் கடைக்கு போனேன். அப்புறம் இவர் ஃபோன் பண்ணார், எங்கே ப்ரோ நான் உனக்கோசம் டீ காரில் வெயிட் பண்ணுறேன். நான் ப்ரோ நான் பார்த்துட்டு தான் வந்தேன், நீ டீ காரில் ஆளை காணும், எங்கே தான் ப்ரோ இருக்கிற அப்படின்னு. சரி ப்ரோ நான் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிறேன், நீ மெக்கானிக் அண்ணா நம்ம அண்ணன் கடைக்கு வந்துடு அப்படின்னேன். அதுக்குள்ளே இவர் இல்லை அண்ணா கொஞ்சம் காட்பாடி வரலாம் போனோண்ணா, என் மாமனார் வண்டி கொஞ்சம் ஃபால்ட்டுண்ணா, நீ கொஞ்சம் வானா அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், எனக்கு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிறேண்ணா, என்னை விட்டுருண்ணா, நான் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேண்ணா. எனக்கு யாருமே இல்லைண்ணா கூட. அவனும் கடைக்கு வர ஆப்பிள் பையனும் லீவ் போட்டான், நான் மட்டும்தான் இருக்கிறேன். இவரும் டியூட்டி வந்துச்சுன்னு கிளம்பிட்டார் குடியாத்துக்கு. என் ஃப்ரெண்டும் அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். ஆமாடி கொஞ்சம் இல்லை உள்ளே பூண்டுவோம் சந்தூரில். இப்படி பூண்டு அப்படி போயிடுவோம். எப்படியெல்லாம் பூண்டு ஓட்டும். ஆமாடி. அப்புறம் நீ வெயிட் பண்ணா நானே வந்துடுறேண்ணா அப்படின்னாரு. சரி நான் கூட்டின்னு வந்துடுறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. 3 வீலரில் போகலாமா என் 2 வீலரில் போகலாமான்னு ஒரே வாய்க்கா தகராறு. இல்லை என் 2 வீலர் வேணாம், 2 வீலர்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறமா அவர் கடையில் இந்த ஒரு 2 வீலர் எடுத்துக்கின்னு அந்த 2 வீலரை டோப் பண்ணினே வந்து அவர் இன்னொருத்தர் லிஃப்ட்டு கொடுக்க, அந்த வண்டியை டோப் பண்ண, அப்புறம் என்னை உட்கார வச்சுக்க. ஒரே வண்டியில் ஒரே அஜால் குஜால் தான். ஓகே, அப்படியே ஒரே சம்பவம் தான், சிறப்பான சம்பவம்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா, ஒரு வழியாக அவர் எடுத்துன்னு வந்து ஆர்னி ரோட்டில் தள்ளிட்டு, ஆர்னி ரோட்டில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லுங்களா நம்ம வேலூர் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்னி ரோட்டில் அவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக விஜயரார் நகர். ஓகேங்களா, அங்கே போயிட்டு அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஆனால் எனக்கு நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட கிளம்பும்போது எனக்கு ஒரு டீ வேணும். ஓகேங்களா, டீ குடிச்சா தான் மண்டை பிரெயின்லாம் கொஞ்சம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. நம்ம போய் இப்போ அங்கேயே டீ குடிச்சிருக்கோம் நம்ம கடைக்காரன்கிட்டே. ஓகேங்களா,
நம்ம போகிற ஓனர்கிட்டே டீ டீ இருக்குது, அதனால் அங்கேயே போச்சு. அதனால் சொல்லிட்டேன், ப்ரோ எனக்கு கொஞ்சம் மூளைலாம் வேலை செய்யணும், டீ வேலை செஞ்சால் தான் ப்ரோ, நீ கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணு ப்ரோ அப்படின்ட்டேன். அப்புறமா என்ன பண்ணார், எனக்கு வேறு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைங்க, ஓகேங்களா. அவர் அண்ணா நீ வாண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு நேராக கூட்டின்னு வந்தார். ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ, என்னை விட்டுரு ப்ரோ, நான் எப்படியோ போகிறேன் ப்ரோ அப்படின்னேன். இல்லைண்ணா நீ வாண்ணே நான் பார்த்துக்குறேன் வாண்ணே அப்படின்னு கூட்டின்னு வந்து நேராக நம்ம சிவா, அதாவது விருதம்பட்டு சிவா, ஓகேங்களா. விருதம்பட்டு சிவாவில் பீஃபா மாடு மாடு ஓகேங்களா. மாட்டு பிரியாணிக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலீங்களே, கவு பிரியாணி, ஓகேங்களா. கவு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா நானும் எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க, ஓகேங்களா. சின்ன வயசுனால் நான் மேஸ்திரி வேலைக்கு போகும்போது அப்பப்போ வந்து வேலைக்கு போவேன், ஓகேங்களா. மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு வந்து ப்ளூ தேட்ரு, ஓகேங்களா. ப்ளூ தேட்ரு சினிமாவில் அங்கே வந்து தெரியாத சிக்கன் தெரியாது சாப்பிட்டு தான் எனக்கு வந்து அதிகம் என் உடம்பு ஏற்கனவே சூடு உடம்பு, மூலம் வந்த காரணமே அதுதான், ஓகேங்களா. அதனால தான் அடுக்குமாரில் போய் ஆப்ரேஷன் பண்ணேன். அப்போ கூட சரியாக பண்ணல, திரும்பி யாரோ பண்ணாங்க. ஓகே இதெல்லாம் வீடியோவில் சொல்லக்கூடாது, என்ன பண்ணுறது, சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே அப்புறமா வந்து அங்கே வந்து ஆளுக்கு கால் பிளேட்டு சொன்னார். அண்ணா இதெல்லாம் சாப்பிட்லாமாண்ணா, நல்லதா கெட்டதான்னு தெரில. என் ஃப்ரெண்டு வேறு, அவன் சென்னையில் இருக்கிறவன், ஆந்திராவில் இருக்கிறான் பாருங்க சந்தோஷ், அவன் வேறு மச்சான் இது சாப்பிடு மச்சான், அவன் உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து மச்சான், ஓகேவா. உன் உடம்பு சரியில்லைன்ற இதை சாப்பிடு, உடம்பு வேறு மாதிரி ஆகிடும் நேற்று, ஓகேங்களா. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து 100 சில்லி, ஓகேங்களா. 100 சிக்கன், இது மாடுது சில்லியாக சிக்கனாக தெரில, ஓகேங்களா. அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கிஸ்கா வாங்கி மறுபடியும் 100, ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் 200, கால் 3 கால், ஓகேங்களா. சாப்பிட்டாச்சு. அவரே தான் காசு கொடுத்தாரு, நான் கொடுக்குறேன்னா வேணான்ட்டார். ஓகே கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் செம்ம மழை, ஓகேங்களா. மெக்கானிக் கடைக்கு போக இங்கே தான் நான் இன்றைக்கி டீ சாப்பிட்டேன், ஞாபகமே இல்லை. அதாவது டிராஃபிக் ஆகுது, செம்ம மழைங்க, ஓகேங்களா. சாந்தி பேக்கரி, வேலூர் கிச்சனம், சரியான மழைங்க. ஐயோ என்னால் முடியல, அவ்வளோ மழை பெய்து விடுது, செம்ம மழை. டைம் வேறு ஆயிடுச்சு, ஏன்னா இங்கேயே 2:45 ஆகி போச்சுண்ணா, விட்டுருண்ணா நான் போகிறேண்ணா அப்படின்னா அவன் மாமனார் வண்டியை ரெடி பண்ணுறதுலேயே குறியாக இருக்கார். நம்மளை விட மாட்டார் போல இருக்குது. இன்றைக்கி காலி தான், கத்தம் தான் அப்படின்னு நினச்சினேன். படமும் நான் புக் பண்ணிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சுதான் புக் பண்ணியிருக்க மாட்டேன்னா. 54 ரூபா டிக்கெட்டு, 3D கிளாஸோட 110 ரூபா, ஓகேங்களா. 3D கிளாஸோட இங்கிலீஷ் படம்ல, அதனால் 110 ரூபா புக் பண்ணியாச்சு. போயே ஆகணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஓகே செம்ம மழை. அப்புறமா அந்த மழையிலே தான் வீடியோ போட்டிருந்தேன். ஓகே இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் படத்துக்கு போகிறேன், நான் என்னை விடுனேன் அப்படின்னேன். அப்புறம் 3:40 ஆகி போச்சு, 4 மணி ஆகி போச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கு. 4 மணி ஆயிடுச்சு. அவர் வண்டி ரெடி பண்ணி ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஆனால் நான் இப்படியே போகிறேன், நான் பஸ்ஸில் கூட நீ 2 வண்டியாக எடுத்துன்னு போயிட்டு நான் எப்படி நான் எடுத்துன்னு போகிறது அப்படின்னு என் வண்டி சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஓகேங்களா. என் வண்டி சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் வண்டி சாவி அங்கே கொடுத்துட்டு அவர்கிட்ட என் வண்டி சாவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வானா டீ சாப்பிட்லான்னு அப்புறம் அங்கே பிவிஆர் நிற்க வச்சு டீ சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி ஒரு டீ, நான் காஃபி வாங்கிக்கிறேன் ஒரு டீ வாங்கிக்கிறேன், அது நான் தான் காசு கொடுத்தேன். ஆனால் நான் கொடுக்குறேண்ணா அப்படின்னாரு. என்னடா இது, ஒரு காஃபி 30 ரூபா, ஒரு டீ 20 ரூபா, 50 ரூபா ஆச்சு. அப்புறமா சாப்பிட்டுட்டு நான் இப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டேன். போய் நான் எத்தனை மணிக்கு 4:20 படம் போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே போனால் 4:40 தான் படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் யோசனை பண்ணேன், என்னடா வாழ்க்கை, எல்லோரும் இருந்து தனிமையிலே இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. பணம் தான் வாழ்க்கை, பணத்துக்கோசம் ஓடிட்டுருக்கோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், சொந்த பந்தமும் இல்லை, ஆனால் அதை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. தேட்டரில் போனோன்னே இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும். இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேங்க, போனால் இதுக்கப்புறம் 110 ரூபா டிக்கெட்லேயே போயிடலாம். ஏன்னா அதெல்லாம் போனால் தான் உங்களால் வந்து 110 ரூபா 150 ரூபா டிக்கெட்லேயே போனால் தான் உங்களால் 20 ரூபா வீல் சிப்ஸு இல்லை 30 ரூபா வீல் சிப்ஸு ஒரு 40 ரூபா பப்ஸு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட முடியும். இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா 200 ரூபா மனசாச்சே இல்லாமல் 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட திருப்தியாக இல்லைங்க, ஓகேங்களா. அதுதான் யோசிக்கிறேன், இவ்வளோ காஸ்ட்லியாக ஏங்க விற்கணும். உள்ளே வந்து
ரூபா 80 ரூபா 54 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு ஒருத்தன் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உக்காஞ்சி இன்னொருத்தன் பார்க்குற நிலைமை ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவன் வாங்கி சாப்பிடும்போது நம்மளால் வாங்கி சாப்பிட முடியலையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்குறத பார்க்கும்போது 100 ரூபா வைக்கலாங்க, 50 ரூபா 100 ரூபா வைக்கலாம், அநியாய ரேட்டுங்க. சபா சாமி, எதுக்கு தான் அவ்வளோ காஸ்ட்லியாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில, ரொம்ப காஸ்ட்லிங்க. அதுக்கு வேலூரில் விஷ்ணு சினிமாஸு, வீனஸ் சினிமாஸு, அப்புறம் வந்து ப்ளூ தேட்ரு, ஓகேங்களா, பிவிஆரை கம்பேர் பண்ணும்போது, ஐநாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த தேட்ரு எவ்வளோ பரவாயில்லடா, குட்டுடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 30 ரூபாய்க்கு வீல் சிப்ஸு, 20 ரூபாய்க்கு வீல் சிப்ஸு, 40 ரூபாய்க்கு வீல் சிப்ஸு, ஓகேங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் 40 ரூபா 50 ரூபா, ஓகேங்களா, எல்லாமே பயங்கர சீப் ரேட்டு. அம்மாடி எவ்வளோ லைட்டு ஜக 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 ஜகன்னு எரியுது. எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும், இதுக்கு அதே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம லெஃப்ட்டு போனோம் ராஸ்குட்டி, நம்ம லெஃப்ட்டு போய் ரைட்டில் வரணும். ஓடிட்டா மட்டும் விட்டுருவோம்ல, ஓடிட்டு போம்ல. ஓகே, இதோ இருக்குது பாருங்கள், விஷ்ணு சினிமாஸ்டே. இங்கே வந்து இது என்ன, இது கிராண்டுன்னா ரூமா டிஃபன் கிடையான்னு தெரில, இங்கே போட்டிருக்காங்க விஷ்ணு சினிமாஸ். ஓகே, பாருங்க, ஆமாம், ரூம்ஸு, பாரு, ஆமாம், எல்லாமே இருக்குது போல. நர்வி ஹாஸ்பிட்டல். ஓகே, அதுதாங்க. நான் அதுக்கப்புறம் படம் வந்து எனக்கு பிடிக்கல, ஓகேங்களா. 2 மணி நேரம் 40 நிமிஷம் கதை எனக்கு பிடிக்கல, ஓகேங்களா. எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ஏன்னா அது ஃபஸ்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி பார்த்தவங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கல. அப்படியே போகுது, என்ன கதை என்ன இதுவுன்னே எனக்கு தெரில, ஓகேங்களா. அப்படியே போகுது, ஹீரோயினை காப்பாற்றுறாரு, லவ்வர் சொல்கிறாரு, முடியும் கடைசியாக வேறு ஒரு ஹீரோயினி வந்து வேறு ஒருத்தனை லவ் பண்ணுது, அப்படியே கதை போகுது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு வந்தேன், வெளியில் வந்தோடனே செம்ம மழை. வெளியில் வந்து கொஞ்ச நேரம் நின்னேன், அப்புறம் வண்டியை தள்ளினேன், அப்புறம் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு அது ஒரு கடையில் வந்து நின்று வேலூர் கிச்சன் பக்கத்துலாம் டீ சாப்பிட்டுட்டு 2 ரஸ்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா மழை பெஞ்சினே இருந்துச்சு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெஞ்சினே இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நின்றுட்டு அங்கேருந்து கிளம்புனேன். கிளம்பி அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ வந்துடுறியா இல்லை நான் வந்துட்டானே. அவர் அரியூரில் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், ஓகேங்களா. ஃபோன் பண்ணி அப்புறம் நீ வண்டி எடுத்துன்னு வந்துடுறேண்ணா, நான் இங்கேயே உங்கள் வீட்டாண்ட வந்து வாங்கிக்கிறேன்னா. செம்ம மழைங்க, ஓகேங்களா. அதாவது ஒரு வழியாக அப்படி இப்படி ராஜா தேட்டர் போயிட்டேன்னு வச்சுங்களேன். ராஜா தேட்டர்லேருந்து, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராஜா தேட்டரு தாண்ட முடியல, அவ்வளோ டிராஃபிக். ஏன்னா 1 வேல வந்துட்டாங்க, ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஏன்னா பாட்டு கச்சேரி கருமாரியம்மன் இது, ஓகேங்களா, ஆர்கெஸ்ட்ரா பொழுது செம்ம டிராஃபிக்கு. எப்படியோ இன்ச்சாக நான் வந்து ராஜா தேட்டர் போயிட்டேன். ராஜா தேட்டரில் போய் 1 வேல இது 1 வேன்றேன், அது ரைட்டில் யூட்டர்ன் பண்ணி அலங்கார தேட்டருக்காக போனால் காலியாக இருக்குது ரோடு. அங்கே பார்த்தா அந்த பாட்டு கச்சேரி மழையிலே நடந்துனுக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வண்டி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு, ஓகேங்களா, மழையிலே டிஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் நஞ்சிச்சு, எல்லாம் நஞ்சிட்டு அந்த மழையிலே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வண்டியை, ஓகேங்களா, அவர்கிட்ட இந்த வண்டியை எடுத்துன்னு நேராக வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் கட்டிட்டு, அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டு படுத்தோன்னா காலையில் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நைட்டே சொல்லிட்டாங்க காலைல வந்துருப்பான்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன், டியூட்டிக்கு போயிட்டு இப்போ தான் வந்துன்னுக்கிறேன், ஓகேங்களா. என்னோடய கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. கண்டென்ட் இல்லை, ஓகேங்களா. கண்டென்ட் இருந்தால் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு கண்டென்ட்டும் இல்லை, அதனால் கண்டென்ட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரில. எதனா சொல்ல போய் அது வேறு ஒரு விதத்தில் முடிஞ்சு நம்ம வீடியோவை உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்க பார்க்காத போட்டோம், ஓகே. நம்மளை பிடிச்சவங்க விட்டுட்டு போனவங்களாம் திரும்பி வராங்க, திரும்பி விட்டுட்டு போயிடுவாங்களா இல்லையான்னு தெரில, ஓகேங்களா. திடீர்னு போகிறாங்க, திடீர்னு வராங்க, எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரில. நான் வேறு அடிக்கடி மெமரி லாஸ் ஆகிடுறேன், மெமரி லாஸ் பேஷண்ட் இல்லைங்களா, அப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். என்னடா நம்ம வண்டி ஒரு மாதிரியாக சவுண்டு, இந்த மாதிரிலாம் 1 வேல வந்தால் தப்பு இல்லை. நம்ம மட்டும் 1 வேல போனால் ஒருத்தர் சொல்கிறாரு கமெண்டில், 1 வேல போகிறீங்க ப்ரோ, நான் யூட்டன் இல்லை கட்டிங் இல்லைன்றனால போயிருப்பேன். ஓகே, இவங்களாம் ரெகுலராக போகிற மாதிரியே போகிறாங்களே. ரிலையன்ஸ், நம்மளுக்கு ஒரு ஃபோன் பார்த்துட்டு வரலாமா, பார்க்கலாம் தான் தோணுது, பார்ப்போம்.
இன்னும் கொஞ்சம் 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 நம்மளுக்கு சிவில் இல்லைங்க, அதுதான் பஞ்சாயத்து. சிவில் இருந்தால் நம்ம ஃபோன் வாங்கிடுவோம். இந்த ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது, ரொம்ப ஹேங் ஆகுது, பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகுது. நம்மளுக்கே இவ்வளோ பிரச்சனைங்க. வீட்டில் லேடிஸ்லாம் எவ்வளோ யோசிப்பாங்க பாருங்கள். நம்மளாலே முடியல, சாதாரண ஒரு மனுஷனாலே முடியலண்ணா அப்போ வீட்டில் எவ்வளோ டிப்ரெஷன் எவ்வளோ இதுவாக இருப்பாங்க. இந்த பக்கம் வேறு இந்த இது எவ்வளோ சுகராக இருக்கும் தெரியுமா? அப்பா பூண்டு விளாசுறாரு சுகராக இருக்கிற இடத்துல. அது சின்ன வண்டி இல்லை, இப்போ நான் ஓட்டின்னு போனதும் சின்ன வண்டி தான், ஆல்ட்டோ ஓட்டின்னு போனேன். செம்ம ஈஸியாக இருந்துச்சுங்க. ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் சந்து பூண்டெல்லாம் ஈஸியாக பூண்டலாம், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஈஸியாக கட்டச்சு பூண்டு போயினே இருக்கலாம். வண்டி ஓட்டவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குட்டி வண்டி இல்லைங்க, அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு சித்ரா காஃபி பார் ஓப்பன் பண்ணிட்டுக்கிறாங்களா? ஆஹா, வா, மேலே கேஎஃப்சி வரக்குது. ஓகே, இந்த இடம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? இதான் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ரோடு ஃபுல்லாக வந்து பெரிய ரோடாக போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். ஒரு வழியாக எல்லாம் தேடி போயிட்டு வந்தாச்சு. இதை எப்படி அப்லோடு பண்ண போகிறோன்னு நினச்சாலே பக்குன்னு இருக்குது. நம்ம மூஞ்சை இப்போயாவது காமிப்போமா? காமிப்போம். தலை எப்படி இருக்குது? அசிங்கமாக இருக்குது. தலை அசிங்கமாக இருக்குது. அம்மா இதோட இந்த வீடியோ